ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குயின் கேஎல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 939. ஸோ இதில் நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் சூப்பர் மாஸ் வின்னிங் அப்படின்னே சொல்லலாம். ஆல்போலில் பார்த்திங்கன்னா 9ன்ற நம்பர் கொடுத்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம சார்ட் கெஸ்ஸிங் வச்சு எடுத்தோம். சார்ட்லேருந்து எடுத்த ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ஆல்பம் நம்பர் தான் எடுத்து கொடுத்தேன். அதில் 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். நீங்கள் 4 நம்ப வேணாம், நீங்கள் 4 ட்ரை பண்ணலை அப்படின்னாலும் 9ன்றது ரொம்பவே ஸ்ட்ராங் நம்பர் சொல்லியே கொடுத்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஏசி போர்டு, அதாவது 2 போர்டுக்கு ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 2 போர்டுக்கு ஒரு வின்னிங் வாங்கியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதேமாரி சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 9ன்ற நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ சிங்கிள் போர்டில் சி போர்டுன்றதும் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. 3 டிஜிட் பார்த்திங்கன்னா நான் கொடுத்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் கொடுத்த நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 639. ஸோ இதே பேஸ் பண்ணி தான் நம்பர் எடுத்திருந்தேன். 639ன்ற நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர், அதாவது ஏசி டபுள்ஸ் வந்ததுனால மிஸ் ஆகிடுச்சு. 309. ஸோ இந்த நம்பர்ஸில் நான் பாக்ஸ் போட சொல்லி கொடுத்துருந்தேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா எப்படி மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன், அதையும் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்போர்டுக்கான நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் சார்ட்டு கடைசியாக 2018 வந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா 266 ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது 266 அப்படின்னு ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு டபுள்ஸ்ன்றது திரும்பலாம். ஸோ நாளைக்கு டபுள்ஸ் திரும்பினால் எந்த போர்டுன்னு பார்த்திங்கன்னா ஏசி போர்டுக்கே, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டபுள்ஸ் திரும்பினால் திரும்பவும் ஏசி போர்டுக்கு திரும்புகிற மாதிரி இருக்குது டபுள்ஸ், பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வின்வின் கம்பெனி வர, ஓகேங்களா? வின்வின் கம்பெனியோட குழுக்கள் 781 ட்ரா நம்பர் பார்த்துக்கோங்க, 781. ஸோ நாளைக்கு திரும்பவும் டபுள்ஸ் திரும்பலாம். உங்கள் கெஸ்ஸிங்க்கு டபுள்ஸ் எந்த போர்டில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. என்னோடய கெஸ்ஸிங்கில் ஏசி போர்டுக்கு வருது. டபுள்ஸ் வந்தால் ஏசி போர்டுக்கு வரணும், இல்லை நாளைக்கு டபுள்ஸ் கிடையாது, ஓகேங்களா? அது என்னோடய கெஸ். உங்கள் கெஸ்ஸில் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் வச்சு எடுத்தோம் பார்த்திங்கன்னா நேற்று, ஸோ அதே வச்சு எடுத்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிபோர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பவரில் கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நான் சொல்லியிருந்தேன் பவர் நம்பர் தான் வருது அப்படின்னு சொல்லியே கொடுத்தேன். அதுபடியே பார்த்திங்கன்னா பவர் நம்பருன்றது கண்டினியூவாக சக்ஸஸாக ஒரு 3 நாளாக வந்திருக்கு, 4 நாளாக வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இந்த இடத்துல இருக்கிற 2, ஓகேங்களா? 2 இருக்குது பாருங்கள், 2க்கு பவர் எடுத்தோம்னா 7 அப்படின்றது நாளைக்கு கொண்டு வரணும், கண்டிப்பாக 7ன்றது வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் 7ன்றது எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 9 கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஏசி போர்டில் வந்த நம்பர் திரும்பவும் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்படி ரிப்பீட் ஆனால் ஏ போர்டுக்கு ரிப்பீட் ஆகணும், ஓகேங்களா? ஒன்று ஏ போர்டில் வரும், அப்படி இல்லைன்னா சி போர்டில் வரும். ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் 9 வந்து ஆல்போர்டுக்கே கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு எடுத்திருக்கேன், அதையும் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஏருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 93 61 49 25 77. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஏருக்கு நம்பர் போட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் 93 61 49 25 77. ஸோ இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு அண்ட் ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ முடிஞ்ச ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஸோ நாளைக்கு பி போர்டுக்கு கண்டிப்பாக இந்த நம்பருன்றது வரும். பி போர்டுக்கு 8ன்ற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பி போர்டில் எனக்கு 3ன்றது வந்திருக்கு. அந்த 3க்கு பவரானது 8 நாளைக்கு கொண்டு வருவாங்க. இந்த மந்தோடைய ஆகஸ்ட் மந்த் ஏசி டபுள்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஏசி டபுள்ஸில் பி போர்டில் உள்ள நம்பருக்கு அதுக்கு அடுத்த நாள் பவர் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டே மிஸ் ஆகிடுச்சு, இந்த 212 ரிசல்ட் கொண்டு வரும்போதே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. பி போர்டுக்கு 8ன்றது வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா
3ன்ற நம்பரை திரும்பவும் ரிப்பீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, திரும்பவும் ரிப்பீட் பண்ணாலும் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஏ போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ஏ போர்டுக்கு ஸோ இந்த நம்பருன்றது வருது. உங்களுடைய கெஸ்ஸுன்னு எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஏ போர்டுக்கு 7ஆம் நம்பர், அப்படி இல்லைனா 4ஆம் நம்பருன்றது வரலாம். சி போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 2 வரும் ஃப்ரெண்ட்ஸ், 2 அல்லது 9. ஓகேங்களா, பி போர்டுக்கு 8, 3 இந்த 2 நம்பருமே வரலை அப்படின்னா 3ஆவதாக 9ன்ற ஒரு நம்பர் திரும்பலாம். இதை விட்டால் பி போர்டுக்கு வேறு நம்பர் நாளைக்கு கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஈஸி நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 48, 67, 71, 53, 85, 24, 62, 46, 61, ஃப்ரெண்ட்ஸ் 94, 39 இன்றைக்கி கொடுத்து நம்மளுக்கு பிசி போர்டு. நாளைக்கும் பிசி போர்டில் இதே நம்பர் ரிப்பீட் ஆனாலும் ஆகலாம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படின்னு பார்த்து இதில் உள்ள 2 டிஜிட் நம்பரில் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தலாம். ஸோ 3 டிஜிட்கான நம்பர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்த நம்பர் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கும் அதை வச்சு தான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அது வந்து பாக்ஸ்க்கே கொடுக்குறேன். ஓகேங்களா, 439, 484, 671, 242, 845, 894, 426 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நான் கொடுக்குற 3 டிஜிட் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் 2 அல்லது 3 செட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தால். பாக்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு செட்டு மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.